गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம கருணாமூர்த்தியும் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு யாதவர்களுக்கு அவளை சம்ரட்சணம் பண்ணி கொண்டு மதுரையில் இருக்கும்போது இந்த அசுரர்கள்னால நிறைய கஷ்டம் வருது. பிரதானமாக இந்த ஜராசந்தன் அக்ஷோகினியா அழிச்சின் வந்து சண்டை போடுறான். பூபார நிவர்த்திக்காக தானே பகவான் வந்தார். அதனால அவருக்கு சௌரியமா இருக்கிறதுனால எல்லா அசத்துகளையும் திரட்டு கொண்டு வரான் இந்த ஜராசந்தன். அவனை மாத்திரம் மிச்ச வச்சு இந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைன்யத்தை முழுக்க. இப்படி மதுரையில் இருந்துட்டு இருக்கும் போது ஒரு சமயம் இந்த காளையவனன்னு ஒருத்தன், அவனுக்கு என்னன்னா அவன் வரன் வாங்கி வச்சிருக்கானா இந்த யாதவர்களால தனக்கு மரணம் வரக்கூடாது, சாவு வரக்கூடாது அப்படின்னு அவன் வரன் வாங்கி வச்சிருக்கான். இவனையும் வந்து சமாப்தி பண்ணணும்னு நாரதர் வந்து உன்னுடைய உண்மையான சத்ரு இந்த கிருஷ்ணன் தான், வைகுண்டவாசி தான், யாதவர்கள் தான் ஒன்று சத்ரு, அந்த யாதவர்களை காப்பாத்திட்டு இப்ப கிருஷ்ணன் தான் இருக்கார். இந்த கிருஷ்ணன் தான் வந்து வசுதேவருடைய 8வது கர்ப்பம். அந்த 8வது கர்ப்பமா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் வந்து கம்சனை சம்ஹாரம் பண்ணினார். இப்ப எல்லாருக்கும் இவன் தான் சத்ருவா இருக்கான். அந்த கிருஷ்ணன் இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லிட்டு சதுர்புஜத்தோட இருப்பான், பீதாம்பரத்தோட இருப்பான்னு வைகுண்ட ரூபத்தோட சொல்லி அவர் தான் இங்க இருக்கார், உன்னுடைய சத்ரு இவன் தான், நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கலைப்பு விட்டுட்டார். அவனையும் சமாப்தி பண்ணணும்ன்றதுக்காக. அவனும் இவர் தான் என்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகோபிச்சு ஜராசந்தன் ஒரு பக்கம் 23 அக்ஷோகினியை அழிச்சுண்டு 18வது தடவை வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த காளையவனன் 3 கோடி பிளேச்சர்கள் அழிச்சுன்னு சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சைன்யம் வந்தா நீங்க பலராம சுவாமி நீங்க பாத்துக்கோங்க, இந்த காளையவனுடைய கணக்கு நான் முடிக்கணும், இவன் இப்படி உள்ள வந்தான்னா யாதவர்களால இவனை சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவன் வந்து யாதவர்களுக்கு இடைஞ்ச பண்ணிட்டானா என்ன பண்றது, முதல்ல இந்த பயலை வந்து இவனுக்கு கணக்கு தீர்க்கணும்னு பகவான் தீர்மானம் பண்ணி நிராயுத பாணியாக அந்த மதுரையிலேருந்து வெளி கிளம்பி வரார். அவன் அதுக்குள்ள சைன்யத்தோட வந்துட்டான். கிருஷ்ணரை பார்த்த உடனே நாரதர் சொன்ன அத்தனை ரூபமும் அத்தனை லட்சணங்களும் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு, இவர் தான் தன்னுடைய சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை இவன் தனியா துரத்திட்டு வரான். எப்படியாவது கிருஷ்ணரை பிடிச்சி சம்ஹாரம் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, யாதவனால இவருக்கு மிருத்யு இல்லாததுனால, மரணம் இல்லாததுனால கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ண முடியாது, கிருஷ்ணனால நம்மள சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தைரியத்தோட கிருஷ்ணனை தொடர்ந்து போறான். கிருஷ்ணரும் அவன் மூஞ்சில முழிக்காதபடிக்கு, அவனை பார்க்காதபடிக்கு கிருஷ்ணர் அவனை பயந்துட்டு ஓடுவது போல முன்னாடி ஓடுறார். அப்படி ஓடிண்டே இருக்கான். இவன் பின்னாடியே வந்தான். என்னடா யாதவன்னா நிறைய வீரர்கள் அப்படிலாம் நினைச்சிடலாம், நான் வரேன்னு கேட்டேன். இப்படி யாதவன்னா இவ்வளோ கோழையா, நான் ஒருத்தன் இருக்கேன், என் ஒருத்தனை கண்டு பயந்து ஓடுறேன், என்ன பெரிய 8வது கர்ப்பம் அப்படின்னு இந்த கிருஷ்ணனையே வந்து ஹேளனம் பண்ணிட்டு திட்டின்ண்டே கிருஷ்ணனை துரத்தின்னு வரான். இந்த ஹேளனம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகிறவன் வந்து முட்டாள்னு அர்த்தம். காரிய சித்தி இருக்கிறவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாது. பகவான் வந்து நீ என்ன வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே முழிக்காதபடிக்கு அவர் ஓடி போயிட்டே இருக்கார். அங்க பக்கத்துல ஒரு மலை, அந்த மலை வழியும் அவனும் அழிச்சுன்னு போயிட்டார். அதுல கல்லும் முள்ளும் இதையெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் அப்படியே மிதிச்சுட்டு நேரா பகவான் ஓடி 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 மலை உச்சிக்கு போறார். அந்த உச்சிக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போந்துட்டார். குகைக்குள்ள போயிட்டா இனிமே எப்படியாவது நம்ம கையில மாட்டின்றுவான்னு இந்த காளையவனனும் அப்படியே பகவானையே பின்தொடர்ந்து வந்தானோ அவனும் அந்த குகைக்குள்ள வரான். வந்தபோது பார்த்தா யாரோ கீழே படுத்துட்டு இருக்கா. என்னை இப்படி ஏமாத்தி இங்க குகை கழிச்சுன்னு வந்துட்டு உனக்கு களைப்பா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கியா, இங்க இரு வரம் பயலைன்னு சொல்லிட்டு உன்னை எழுப்பி சம்ஹாரம் பண்றேன்னு காலால உதைக்கிறான் அந்த படுத்துட்டு இருக்கிறவங்க. அப்படி காலால உதைச்ச உடனே அந்த படுத்துட்டு இருக்கிறவர் எழுந்துட்டார். அவர் வந்து இந்த காளையவனனை பார்த்தார். பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னா அந்த காளையவனன் உடம்புலேருந்து அக்னி கிளம்பி அந்த அக்னியே அவனை பொசுக்கி அபோலபோன்னு கத்தும் போது அப்படியே பஸ்மமாயிட்டான் அந்த காளையவனன். இப்படி பார்த்த மாத்தத்துல அந்த காளையவனன் பஸ்வமாகி காலமாயிட்டான்னு உடனே பரீட்சித் மகாராஜா அப்படி யார் உள்ள படுத்துட்டு இருந்தா, ஏன் இங்க வந்து படுத்துட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால்கிட்ட கேட்ட உடனே மேல பிரம்மனிஷ்டால் அங்க யார் படுத்துட்டு இருந்தா, அவர் ஏன் படுத்துட்டு இருந்தார் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க படுத்துனது யாருன்னா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. இந்த முச்சுக்குந்தன் யாருன்னா இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவர், யுவனாசனுடைய புத்திரன். இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்போது
தேவதா பட்சமா இருந்து அவளுக்கு ஜெயம் வாங்கி கொடுத்தார்கள் இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள் எல்லோரும். இப்போ இந்த முச்சுக்குந்தன் வந்து தேவர்கள் பட்சமா இருந்து சேனாதிபதியா இருந்து சண்டை வரும்போது இவர் ஜெயத்தை வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். இப்ப அந்த சேனாதிபத்தியத்தை முருகன் வந்து இனிமே நான் இருக்கேன் அப்படின்னு தேவர்களுக்கு சேனாதிபதியா நான் இருக்கேன்னு சொன்ன உடனே இந்திரன் அந்த முச்சுக்குந்தனை பார்த்து, இத்தனை வருஷமா நீங்க இருந்தேலே ரொம்ப சந்தோஷம், நீங்க இப்படி கைங்கரியம் பண்ணதுக்கு உங்களுக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது வைகுண்டம், அந்த வைகுண்டம் கண்டிப்பா பகவத் கிருபையினால உங்களுக்கு கிடைக்கும்னு இப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது வரம் இருந்தா கேளுங்கோ, நீங்க மேல எங்களுக்காக இங்க யுத்தம் பண்ணதெல்லாம் போரும், இதுக்கு மேல நீங்க பூலோகத்துக்கு போனா கூட இங்க காலமும் அந்த காலமும் நிறைய மாறிடுது, அதனால உங்க பத்னி புத்திராதிகளோடப்பா நீங்க இருக்க முடியாது, நிறைய காலங்கள் ஆயிடுத்து இப்படிலாம் சொன்ன உடனே முச்சுக்குந்தன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ நாளா யுத்தம் பண்ணி உடம்பு ரொம்ப களைச்சி போயிடுத்து, எனக்கு நன்கு தூங்கணும், இப்ப அதுதான் தேவை, தூங்கினாதான் மேல என்ன எதால பேசவே முடியும், எனக்கு தூங்கறதுக்கு ஒரு நன்கு இடம் சொல்லுங்க அப்படின்ன உடனே, கண்டிப்பாக உங்களுக்கு பூலோகத்துல இந்த மலை இந்த குகையில நீங்க போய் படுத்துட்டேன்னா உங்களை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்படி ஒரு காலம் உங்களை யாராவது வந்து எழுப்பினாலே ஆனால் நீங்க எழுந்து அவளை பார்த்தேன்னா அவ புடிச்சாம்பலா ஆயிடுவா, பஸ்வமாயிடுவா, அப்படி ஒரு வரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் விஸ்ராந்தி எடுத்துக்கோங்கன்னு முச்சுக்குந்தன் அமைச்சு வச்சோடனே அவர் அங்கேருந்து நேரா வந்து அவர்தான் வந்து இந்த மலை குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்காராம் யுக யுகமா. இப்ப பகவானுக்கு ரெண்டு காரியம் நடக்கணும். இந்த காலயவனனை சம்ஹாரம் பண்ணணும். இந்த காலயவனன் வந்து இந்த யாதவர்களால இந்த காலயவனனை சம்ஹாரம் பண்ண முடியாது, அதனால இந்த பயலுடைய கணக்கு தீர்க்கணும். ரொம்ப நாளா தோணி இருக்கிற அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை எழுப்பி அவருக்கு தான் சாட்சாத்காரத்தை கொடுக்கணும்னு ரெண்டு காரியத்தையும் தீர்மானம் பண்ணி மதுரையிலேருந்து கிளம்பி இந்த பயலை அழைச்சின்னு வந்து இங்க வந்து இந்த கால யவனால் அந்த முச்சுக்குஞ்ச சக்கரவர்த்தியை எழுப்புவது போல பண்ணி அவர் பார்த்த உடனே அவன் சரீரம் பஸ்வமாக்குவது போல பகவான் பண்ணினார். இப்போ முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அந்த காலயவனனை பார்த்த உடனே அவன் பஸ்வமானா, இதுக்கெல்லாம் இதான் காரணம்னு பிரம்மனிஷ்டால் சொல்லி அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி இப்பதான் எழுந்துக்கிறார். இப்பொழுது அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி இப்படி கண்ணை திறந்து பார்க்கிறார், அங்க பகவான் சாட்சாத்காரம் கொடுக்குவது போல சதுர்புஜத்தோட எந்த ரூபத்தை காலயவனனுக்கு மிருத்யுவா இருந்ததோ அதே ரூபம் இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு பரமானுகிரகம் பண்றதுக்காக நிக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ரெண்டு பிரயோஜனமாவது பண்றாரு பிரபு. அப்படியே அந்த வைகுண்ட ரூபத்துல முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு தரிசனம் கொடுத்த உடனே முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்காரா. அந்த இருட்டான குகையில அந்த பிரபுவனுடைய பிரகாசமானது அப்படி தெரியறதா, அந்த அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை நகைகளும் பகவான் ரூபமும் அந்த இருட்டுல லைட் போட்டா இன்னும் பிரகாசமா தெரியுமோன்னு அந்த மாதிரி அந்த குகையில பார்த்தா பகவான் வைகுண்ட ரூபத்தை பார்த்து பரம சந்தோஷப்படுற. அப்படி பார்த்துட்டே வர கீழே பார்த்தா அந்த காலெல்லாம் தான் கல்லு முள்ளெல்லாம் குட்டி கால்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கான். அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுல வருத்தம் வந்து மேல பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார், பிரபு இந்த திருவடி இந்த மாதிரிலாம் மலைகள்லாம் ஏறி கல்லும் முள்ளும் இதிலெல்லாம் குத்தி இப்படி வரக்கூடிய திருவடியா, இது கோமலமான திருவடியாச்சே, எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு நீங்க வரணுமா, இப்படி இந்த திருவடியை சிரமப்படுத்தணுமான்னு உத்தம பக்தி பாவத்துல மேல பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். இதுதான் பக்தி லட்சணம். இப்படி பகவானை பார்த்து சொல்லி ஆனாலும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கான், நீங்க சூரியனா அக்னியா இல்ல வருணனா, அந்த ரூபத்துல எடுத்துன்னு வந்திருக்கேலா, நீங்க யாருன்னு சொல்லுங்க, ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியா நீங்க தான் இருக்கேலோன்னு தோன்றது, அப்பேற்பட்ட பிரபு நீங்கள் யாரு, நான் நினைக்கிறது சரிதானா, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு இப்படி கேட்டுட்டே வர அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அப்புறம் வந்து நீங்கள் யாரு நான் உங்களை கேட்கிறேன், முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்லிக்கிறாராம். என் பேரு முச்சுக்குந்தன்னு பேரு, நான் இந்த மாதிரி யவனாஸ்வனுடைய புத்திரன் இக்ஷ்வாகுனுடைய வம்சத்துல பிறந்தவன், தேவர்களுக்கு சேனாதிபத்தியம் வகிக்கும் போது எனக்கு தூங்கணும்னு ஒரு வரன் கேட்டேன், இந்திரன் உடனே இந்த குகையில தூங்க சொன்னா, அப்படி ஒரு வரன் கொடுத்த போதே வந்து நீ யார வந்து உன்னை தூக்கத்திலேருந்து எழுப்புறாலோ அவளுடைய சரீரம் அங்கோ அப்பே பஸ்வமாயிடும்னு அதையும் சேர்த்து வரனாக கொடுத்தான் இந்திரன். அதனால இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன், நான் வந்து யவனாசனுடைய புத்திரன் முச்சுக்குந்த சக்கரவர்த்தின்னு என்னுடைய பேரு, நன்கு தூங்கிட்டு இருந்தேன், இந்த காலயவனன் வந்து என்னை எழுப்பினான் போல இருக்கு, நான் எழுந்து அவனை காலயவனனை பார்த்தேன்,
பார்த்த மறுக்ஷணம் அவனுடைய சரீரம் பஸ்வமாயிடுது அப்படின்னு தான் என்னார்னு பகவான்கிட்ட முச்சுக்குந்த சக்கரவர்த்தி சொல்றார். இப்படி முச்சுக்குந்தன் தன்னை பத்தி சொல்லிட்டு, நீங்கள் யாரு? உங்களுடைய தேஜஸே என் மனசை அபகரிக்கிறது போல இருக்கே, உங்களை பார்த்தா வந்து கட்டிக்கணும் போல இருக்கே, நீங்கள் யாரு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு இப்படி கெஞ்சின உடனே பகவான் மந்தஹாசத்தோட மேல சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு உடனே பகவான் இப்ப தன்னை பத்தியே தன்னை சொல்லிக்கிறாரு. நான் யாருன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்? என்னுடைய அவதாரங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான அவதாரங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான செயல்கள் இருக்கு. நான் யாருன்னு உன்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கல்பத்துல பகவான் 24 அவதாரம் எடுத்திருக்காங்க தான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை கல்பங்கள், அதுக்கு முன்னாடி எத்தனை மகா பிரளயங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இந்த பூலோகத்துல சம்ரட்சணம் பண்றதுக்காக பகவான் வந்திருப்பார். அதனால அதை வச்சுன்னு சொல்றாராம், எனக்கு வந்து 1000 கைகள், 1000 கண்கள், 1000 அவதாரங்கள், 1000 விதமான காரியங்கள் இருக்கு. நான் யாருன்னா உன்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு பகவான் மந்தஹாசத்தோட சொல்றாராம். நீ யாருன்னு கேட்டாலே பகவானுக்கு அவரே இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவார். கொஞ்சம் எடக்கு மடக்கா பதில் சொல்லுவார். இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இன்னிலேருந்து நான் எண்ணி இது முழுக்க எண்ணிடுவேன்னு ஒருத்தன் எண்ணி அதை சொன்னாலும் கூட சொல்ல முடியுமே தவிர, என்னுடைய அவதாரங்கள் என்னுடைய இந்த கர்மாக்கள்லாம் ஒருத்தனால முழுக்க சொல்ல முடியாதுன்னு தன்னை பத்தியே பகவான் சொல்றாராம் முச்சுக்குந்தன்ட்ட பெருமையாக. அப்படி சொல்லி நாரதாதி மகரிஷிகள் எத்தனையோ பேர் வந்து என்னுடைய பிரபாவத்தை முழுக்க பாடணும்னு நினைக்கிறா, ஆனா அவளால முடியல. அப்பேற்பட்ட வைகுண்டவாசின்னு தன்னை பத்தியே பெருமையாக அந்த முச்சுக்குந்தன்ட்ட சொல்றாராம். சில பக்தர்கள்ட்ட தானே பகவான் வந்து கொஞ்சம் சுவாதீனமாக பேசுவார். அந்த முச்சுக்குந்தனை பார்த்த உடனே அவருக்கு அப்படிலாம் சொல்லணும்னு தோணி இப்படிலாம் தன் பிரபாவத்தை சொல்லி, அப்பேற்பட்ட வைகுண்டவாசி நான், ஆனாலும் இப்ப பூபார நிவர்த்திக்காக இந்த அசுரர்கள்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக வசுதேவனோட புத்திரனாகவும் வாசுதேவனாகவும் இந்த மதுரையில அவதாரம் பண்ணி இந்த பூபார நிவர்த்திக்காக வந்திருக்கேன், என் பேரு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படி முச்சுக்குந்தன் தன்னை பத்தி இவ்வளவு பெருசா சொல்லிட்டாரோ அதே மாதிரி பகவானும் அவருக்கு போட்டியாக இவரும் தன்னை பத்தி சொல்லிக்கிறாராம். கிருஷ்ணர் அப்பப்ப இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். அந்த முச்சுக்குந்தன்ட்ட இப்படிலாம் தன்னை பத்தி சொல்லிட்டு வசுதேவருடைய புத்திரன்னு கிருஷ்ணன்னு வெறுமை சொல்லாதபடிக்கு முதல்ல இத்தனையும் சொல்லிட்டு கடைசியாக வசுதேவ புத்திரன் வாசுதேவன் சொல்றார். இவ்வாறு தன்னை பத்தி சொல்லி தனக்கு ஒரு மாமா இருந்தான் கம்சன். அந்த கம்சன் யாதவர்கள் எல்லோருக்கும் இம்சை பண்ணிட்டு இருந்தான். அந்த கம்சன் வந்து காலநேமின்னு ஒரு அசுரன் தான் கம்சனாக பிறக்கிறான். அதனால ரொம்ப நாள் கணக்கு எனக்கு பாக்கி இருக்கு, அந்த கணக்கு தீர்க்கறது போல அந்த கம்சன் எங்க மாமாவை சம்ஹாரம் பண்ணினேன். அதெல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இந்த ஜராசந்தன், இந்த காளையவன் முதலியவர்கள் திரும்பவும் இந்த மதுரையில யாதவர்களுக்கு இம்சை பண்றதுக்காக வந்தா, இந்த காளையவனன் ஒரு வரன் வாங்கி வச்சிருந்தான், யாதவனால சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்னு. அதனாலதான் அவன் அப்படியே மெதுவா அழிச்சுன்னு வந்தேன். உங்களுக்கும் தரிசனம் கொடுக்கணும், ரொம்ப நாளா நீங்க தூங்கிட்டு இருக்கேலேன்றதுக்காக அழிச்சுன்னு வந்தேன். அப்படி நான் அழிச்சுன்னு வந்தபோது தான் நீங்க இங்க படுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் இந்த குகைக்குள்ள அழிச்சுன்னு வந்து உங்களை அவன் எழுப்புவான்னு தெரியும். அப்போ உங்க கட்டாட்சத்தினால அவனுடைய சரீரம் பஸ்தமாகும்னு தெரிஞ்சுட்டு தான் இத்தனையும் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு முச்சுக்குந்த சக்கரவர்த்திட்ட சொல்லிட்டு, அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை பார்த்து பகவான் சொல்றாராம், நீ சொன்னதுதான் சரி. என்னன்னா நான் சாதாரணமா இதெல்லாம் நடந்து வரமாட்டேன், இப்படி நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக நீங்க நடந்து வரலாமான்னு நீ கேட்டியோன்னா, அப்பேற்பட்ட பக்தனா இருக்கக்கூடிய தங்களுக்கு தரிசனம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கல்லும் முள்ளும் குத்தி நான் இங்க நடந்து வந்தேன்னு சொல்லி அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுவது போல பகவான் சொல்ற. இப்படி பகவான் முச்சுக்குந்த சக்கரவர்த்திட்ட சொல்லி மேல அற்புதமான ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன வரன் வேலுமோ கேளுங்கோ நான் தரேன். மாம் பிரபன்னோ ஜனக் கஷ்டித்து நபூயோர் கதி சோச்சித்தும். ஏற்கனவே ஒரு கஷ்டத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிறவன் பிரபோ என்னை காப்பாத்துன்னு திருவடியில விழுந்தானா திரும்ப அந்த கஷ்டமே அவனுக்கு வராது. யார் வந்து என் திருவடி ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு கஷ்டம் இல்லாம நான் பார்த்துப்பேன்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் இந்த மாதிரி நடக்கும்போது அதுல சில சமயத்துல சில சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஒரு வரிக்கு மாத்திரம் ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, நம்மளுக்கே ஒரு பாரத தேசத்துக்கு ஒரு போராத காலம்னு ஒரு காலம் வந்ததே. நம்ம புது பிரிவால அரெஸ்ட் பண்ணாலும் யாருக்கும் தெரியாம ராத்திரியோடைய ராத்திரியா அரெஸ்ட் பண்ணி அந்த ஒரு சமயம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம இந்த இந்து சாம்ராஜ்யம் நம்மளுடைய இந்த ஆன்மீகம் எல்லாமே ஒரு ஆட்டம் கண்டது போல இருந்தது. அந்த சமயம் ராத்திரியோடைய ராத்திரியா அரெஸ்ட் பண்ணிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி எல்லாருக்குமே பகவான் நம்பினவா எல்லாருக்குமே என்னடா இப்படி போயின்னு இருக்கு, கலியுகம் வந்துருத்தா, கலியுகம் முத்த போறதா,
இன்னும் இப்படிலாம் பண்றாளேன்னு எல்லாருமே ஒரு கலங்கிட்டோமோன்னு அந்த சமயம். கிட்டத்தட்ட இது நடந்து ஆயிடுத்து ஒரு 15-18 வருஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடந்தது. அந்த சமயத்துல பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுத்துன்ன உடனே எங்க குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜ் என்ன பண்ணினார்னா, இந்த மாதிரி ஒரு மனசு சங்கடம் வந்தன்னா அவ மேல இருக்கிறவாள்கிட்ட போய் கேட்கணும் பேசணும்னு நினைப்பாளோன்னு. அப்ப எல்லாருக்கும் குருவாக இருந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா தான் இருந்தா. அப்ப அந்த சமயத்துல அண்ணா சேங்கனூருக்கு வந்திருந்தா, நிறைய பேர் பார்க்க வந்திருந்தா அண்ணாவை அந்த சமயத்துல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கதி கலங்கி பயந்திருந்த நேரம். அந்த சமயத்துல எல்லாரும் சேங்கனூருக்கு வந்து பார்த்துருந்தா. அப்போ நம்ம குருநாதர் விட்டல்தாஸ் மகாராஜும் போயிருந்தார். அண்ணா வந்த உடனே அண்ணாவை தனியா கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே எல்லாரையும் சமாதானம் படுத்துவது போல அண்ணா பேசிட்டு இருந்தார். அப்போ இந்த மாதிரி அண்ணா இதுக்கு தான் வந்திருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்கே, இதுக்கு என்ன, இதுக்கு ஒரு முடிவு காலம் உண்டா, ஏன் இப்படிலாம் நடக்கிறது அப்படின்றது போல ஒரு வருத்தத்தோட தெரிவிச்ச உடனே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன் வாக்குனால என்ன சொன்னார்னா, இந்த ஒரு லைன் தான் சொன்னார். மாம் பிரபன்னோ ஜனக் கஷ்டித் நபூயோருகதி சோசித்தும்னு. அப்படி சொல்லும் போதே அவர் முகத்துல தெரிஞ்சது ஏதோ கிருஷ்ணர் சொல்வது போல இருந்தது அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்லுவார். நான் வருத்தத்தோட போன அவர் இந்த வார்த்தையை சொல்லி, யார் என் திருவடியை ஸ்ரத்தையா ஆசிரியிக்காலோ அவளுக்கு கஷ்டமே வராது அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னார். நான் எதுக்காக வருத்தப்பட்டு போனேனோ அது சமாதானமானது போல இருந்ததுன்னு எங்க குருநாதர் எங்கள்கிட்ட சொன்னார். இது நம்ம கோவில்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சுவாமி பாலாலயமா பழைய சந்நிதியில இருக்கும்போது நடந்த கதை. அதனால இந்த வரி ஞாபகம் வரும்போது, இந்த வரி பாராயணம் பண்ணும்போது அது ஞாபகம் வரும். அப்படி பகவான் அந்த முச்சுக்குந்தன்ட்ட ஆசையாக, என்னை ஆசிரியிச்சவா யாருமே கஷ்டப்பட மாட்டா, கஷ்டம் என்ன சரணாகதி பண்ணிட்டான்னா திரும்ப அந்த கஷ்டம் வராம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பகவான் அபயத்தை கொடுத்தது போல இதை சொன்ன உடனே முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பரம சந்தோஷப்பட்டு, பகவான் வைகுண்டவாசின்னு தெரிந்து கொண்டு இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி முன்பு அவர் உயிரோட இருக்கும்போது பகவானை பார்க்கணும் நிறைய ஆசைப்பட்டிருக்காராம். அந்த கணக்கு தீக்கிறதுக்காக தான் பகவான் இப்ப வந்திருக்கார். அவர் முன்பே கர்கரை பார்த்து பேசியிருக்காரா. அந்த கர்கர் அந்த பகவானை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கார். அந்த பகவானை பத்தின்னு நினைச்சு கொண்டு மேல இப்ப வைகுண்டவாசின்னு இந்த கிருஷ்ணரை தெரிந்து கொண்டு மேல அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பகவானை ஸ்தோத்திரம் பண்ற. மேல பகவானை பார்த்து, பிரபோ இந்த மாயை ரொம்ப பொல்லாதது, அந்த பொல்லாதா இருக்கக்கூடிய மாயை என்ன பண்றதுன்னா, அரிது அரிது மாண்டிரா பிறத்தல் அரிதுன்னு அரிதா இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மா கிடைச்சா கூட இந்த மனுஷ ஜென்மாவை வச்சுட்டு இந்த சரீரமாகக்கூடிய ஆவரணத்தை போக்கிக்கணும்னு யாருக்கும் தோண மாட்டேங்கிறது. திரும்ப திரும்ப இந்த மாயையில மாட்டிக்கொண்டு நான், என் மனைவி, மக்கள், பணம் சம்பாதிக்கணும்னு எப்படி கர்மவசமாகவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆகையினால இதுலேருந்து எப்படி மீண்டு வர முடியும்? இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா வருத்தமா இருக்கு. அதுக்கும் மேலே இந்த பாரத தேசத்துல பிறந்திருக்காலே இவளுடைய பாக்கியம் என்ன? எங்க திரும்பினாலும் க்ஷேத்திரங்கள், எங்க திரும்பினாலும் புண்ணிய நதிகள், எது பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய உத்தமமான இந்த பாரத தேசத்துல பிறந்தும் கூட இந்த மாயை மீள முடியலன்னா அப்ப உன்னுடைய மாயை எவ்வளவு பொல்லாதது. ஆகையால் இந்த ஜனங்களை பார்த்தா வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, நானும் இதே மாதிரி இந்த பாரத தேசத்துல பிறந்து சுலபமா உன்னை அடையறதுக்கு இந்த பிராந்தத்துல பிறந்து கூட இதே மாதிரி நானும் மனைவி மக்கள்னு இந்த ராஜ்யம்னு இதுல முன்பு உழண்டுட்டு இருந்தேன். அப்படி நான் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நீங்க என் மனசுல உக்காந்துட்டு, அப்படி உக்காந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் பொய்ன்னு தோற ஆரம்பிச்சிடுத்து. நீங்களா என் மனசுல உக்காந்துட்டு இருக்கேன். ನಿನ್ನ ನಾನು ಬಿಡುವನಲ್ಲ, ಎನ್ನ ನೀನು ಬಿಡಲು ಸಲ್ಲ, ಪನ್ನಗ ಶಯನ ವಿಜಯ ವಿಠಲ ಕೇಳೋ ನಿನ್ನ ಭಕ್ತರ ಸುಲ್ಲ, ಸದಾ ಎನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ಶ್ರೀಹರೇ, சதா என்ன ஹிருதயதல்லி. இங்க விஜயதாசர்னு புரந்தரதாசருடைய மகாத்மானுடைய சிஷ்யர். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரபோ உன்னை ஒரு பொழுதும் விடமாட்டேன், பக்தாபிமானியா இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணுவேன்னா, நான் மறந்தா கூட நீ என்னை விடமாட்டேன், நீ என் மனசுல உட்காந்துண்டு என்னை எப்பொழுதும் உன் பக்தனாவே வச்சிருப்ப, அதனால நீ எப்பொழுதும் என் மனசுலயே இருக்கணும்னு ஒரு அற்புதமான பிரார்த்தனையான ஒரு ஸ்லோகம் விஜயதாசன் பண்ணின கீர்த்தனை. அந்த மாதிரி பகவானே திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு மனசுல உட்காந்துட்டாராம் முச்சுக்குந்த சக்கரவர்த்தியோட மனசுல அப்படின்னு அவர் சொல்ற.
அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்துனா, எந்த வீடு வாசல் மனைவி மக்கள் இவர்தான் உயர்வு, இவாதான் உயர்வுன்னு அது வந்து உயர்ந்ததா தங்கம் போல அப்படி பார்த்துட்டு இருந்த நான், நீங்க வந்து மனசுல உட்கார்ந்துன்றதுக்கு அப்புறம் எது உலகத்துல உயர்ந்ததா இருக்கோ அது அமேத்தியம் போல தோண ஆரம்பிச்சிருது. அமேத்தியம் அருவருக்கத்தக்கதா இருக்கும்ல, அதுக்கப்புறம் அந்த அமேத்தியத்து பக்கத்துல போய் யாராவது உட்காருவோமா, தொடுவோமா, அந்த மாதிரி இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் இந்திரிய சுகம் இவைகள் எல்லாம் முதல்ல பார்த்தா ஸ்வர்ணம் போல இருந்தது. நீங்க வந்து ஹிருதயத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது அமேத்தியமாக மாறிடுது அப்படின்னு பகவானுடைய அந்த கிருபையும், பகவான் வந்து ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாறுதலையும் இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி வர்ணிக்கிறார். இப்படிலாம் முச்சுக்குந்தன் பிரார்த்தனை பண்ணிட்டே வர பகவானை பார்த்து சொல்றார், பிரபு நானும் வீடு வாசல் மனைவி வெக்கல் இப்படிலாம் இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீ கூப்பிட்டு நீ ராஜாவா இருக்கியா, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்றியா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு வேண்டாம் பிரபு. உன்னுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல எதுலயும் எனக்கு ஆசை இல்லாம இருக்கு. ஒண்ணு வேணா நீ கொடு. என்ன கொடுக்கறேன்னா, இந்த உலகத்துல மகான்களுடைய சங்கம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட மகத் சங்கம் சத் சங்கமும் எனக்கு எப்பயும் கிடைப்பது போல நீ அனுகிரகம் பண்ணு பிரபு. இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் சங்கம் இல்லாம இருக்கவே முடியாதோன்னு, நான் சங்கம் இல்லாம இருக்க முடியாத கண்டவாள்கிட்ட போய் சேர்ந்து கண்டதை பேசுறதுக்கு பதிலா உன்னை பத்தியே பேசக்கூடிய அந்த மகான்களுடைய சங்கம், அவளுடைய சங்கத்தை கொடு அப்படின்னு துக்காராம் சுவாமி இப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அற்புதமான ஒரு அபங்கம். அகண்ட ஜயா துஜி பிரீதி மஜதே தயாச்சி சங்கதி மஜதே தயாச்சி சங்கதி பைசலே धरने பைசலே धरने हाका देत தாராஷி. என்ன சொல்றாருன்னா, நீ இந்த சத்சங்கத்தை எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் சந்நிதிக்கு வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அங்க வந்து உட்காந்துருவேன். அங்க வந்து பைசலே தரணி எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்பேன்னு இப்படி அற்புதமான ஒரு அபங்கம். அப்படி பிரார்த்தனா அபங்கம் போல இந்த துக்காராம் மகாராஜாவோடது. இந்த மாதிரி எனக்கு சத்சங்கத்தை கொடு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்ணி இந்த சத்சங்கம் மாத்திரம் கிடைச்சிருத்துன்னா மற்ற அத்தனை சங்கங்களும் போயிடும். உன்கிட்ட அச்சஞ்சலமான பக்தி வரும். அந்த பக்தி வந்துருத்துன்னா இந்த உலகத்துல இருக்கிற எது மேலேயும் ஆசை வராது. அப்புறம் ராஜாவா இருக்கணும், தான் பரிபாலனம் பண்ணும், நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், சொத்தை சேர்க்கணும்னு இந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்காது. அதனால உனக்கு ஏதாவது வரணா கொடுக்கணும்னு பிரபு எனக்கு சத்சங்கத்தை கொடு அப்படின்னு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்றார். இப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு பரம கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய உன்கிட்ட கடைசியா ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ கோடிக்கணக்கான ஜென்மா என்ன மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இந்த சம்சாரத்துல உழண்டுன்னு இருக்கா. என்னோடய சேர்த்து எல்லாரையும் நீ வந்து அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் இதுலேருந்து விமுக்தி அடைஞ்சு அந்த பிரம்மானந்தத்தை எல்லாரும் அடையிறது போல பண்ணி எனக்கும் இந்த அஜ்ஞானத்தை போக்கு அப்படின்றது போல முச்சுக்குந்த சக்கரவர்த்தி தன்னுடைய ஸ்தோத்திரத்தை பகவானுக்கு அப்படி சமர்ப்பிச்சு இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்றார். இப்படி ஸ்தோத்திரத்தை முடிச்ச உடனே அந்த முச்சுக்குந்தரை பார்த்து பகவான் பிரசன்னமாக, உங்களுடைய ஸ்தோத்திரத்திலே தெரியறது உங்க மனசு எவ்வளவு பக்குவமா இருக்குன்னு. நான் புதுசா எந்த அனுகிரகம் பண்ணணும்ன்றது இல்ல, வரன் ஏதாவது வேணும்னு கேட்கணும்னா திலோகாதிபத்தியம் அது இதுன்னு ஏதாவது கேப்பீர்னு நினைச்சா இப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டீர்கள். அதனால உங்களுக்கு நான் தனியா அனுகிரகம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, உங்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு நான் பரம சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பகவானும் அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றார். இந்த உலகத்துல எத்தனையோ சாதனைகள் இருக்கு, அந்த சாதனைகள்லாம் அளவு மிச்சன்னு எத்தனையோ பேர் போறா. அத்தனை சாதனைக்கும் ரொம்ப முக்கியம் எதுன்னா பக்தி. அந்த பக்தி மாத்திரம் இல்லைன்னா அந்த சாதனை அவன் வந்து அது அகம்பாவம் திமிரல தான் கொண்டு விடும். ஆனா பக்தி மாத்திரம் அது சேர்ந்துருத்தன்னா அப்பதான் அது பூர்ணத்துவத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பக்தி பரிபூர்ணமா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் புதுசா எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய பக்தியே உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்க மேல இந்த அஜ்ஞானத்துல எல்லாம் முழுக மாட்டீர்கள். அப்படி உங்க மனோபக்குவமானது ஆயிடுத்து அப்படின்னு பகவான் அவருடைய நிலையை கண்டு சந்தோஷப்பட்டு பகவானும் அனுகிரகம் பண்றார். நீர் வந்து அஜ்ஞானியா ஆக மாட்டீர் அப்படின்னு இப்படிலாம் பகவான் சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு ஜென்மா பாக்கி இருக்கான். அவர் க்ஷத்ரியனா பிறந்து நிறைய வேட்டாடினால அந்த பாப்பம் வசாத்து இன்னும் இந்த கர்மா அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாத்தையும் நீங்க இந்த ஜென்மால அனுபவிச்சுட்டு திரும்பவும் ஒரு பிராமண குலத்துல பிராமணோத்தரனா பிறந்து அதுக்கப்புறம் அந்த ஜென்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து அடைவீர்கள் அப்படின்னு இப்படி பகவான் அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தியோடைய அடுத்த ஜென்மாவையும் சொல்லி
அதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டு, என்னை வந்து சேர்ந்துருவேன்னு இப்படி பகவானும் அனுகிரகம் பண்றார். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. இப்படி முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பண்ண ஸ்தோத்திரத்தை கேட்டு பகவானும் சந்தோஷப்படுறார். அற்புதமாக முச்சுக்குந்த சக்கரவர்த்தியும் இப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் அனுகிரகம் பண்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேல அடுத்த அத்தியாயத்துல லோகத்துக்கே க்ஷேமமா கொடுக்கக்கூடிய ருக்மிணி கல்யாணம் நாளிலேருந்து வரப்போகுது. சுவாமியோட கிருபையில இந்த தசமஸ்கந்தம் முழுக்க கிருஷ்ணனுடைய லீலைகள் பிரம்மனிஷ்டால் அத்தியுதமாக வர்ணிச்சுன்னு வரா. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம். மேல ருக்மிணி கல்யாணம் 52, 53, 54 லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ருக்மிணி கல்யாணம். இந்த ருக்மிணி எப்படின்னா கிருஷ்ணருக்கு ஏத்த மனைவி. ஸ்காந்த புராணத்துல இந்த ருக்மிணியோடைய சகஸ்ரநாமத்தை நாரதர் சொல்றார். அப்போ கிருஷ்ணர் சொல்லும்போது ருக்மிணியை பத்தி நாரதர்கிட்ட சொல்றார், யார மனசுல நினைச்சா என் மனசு வந்து பிரசன்னமாயிடுமோ, ருக்மிணின்னு நினைச்சாலே எவ்வளோ கோபமா இருந்தாலும் பகவானுக்கு மனசுல சந்தோஷ்ட சித்தனாயிடுவாராம். அப்படி குணவதியாக இருந்தவள் ருக்மிணி. அந்த ருக்மிணி சகஸ்ரநாமத்தை நாரதர் சொல்றார். அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ருக்மிணியை ஸ்மரிச்சாலே மனசுல வந்து நான் கோபமா இருந்தா கூட சரியாயிடுவேன், அப்படி ஒரு பெண்மணின்னு ருக்மிணியோடைய பெருமையை ஸ்காந்த புராணத்துல நாரதர் சொல்றார். ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ருக்மிணி கல்யாணம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு. இன்னைக்கே ருக்மிணியை பத்தி ஸ்மரிப்போன்றதுனால தான் இதையும் சேர்த்துண்ட. நாளையிலேருந்து ருக்மிணி சந்தேஷம், அப்புறம் மற்ற 2 அத்தியாயங்கள்ல ருக்மிணி கல்யாண சரித்திரம், பகவான் வருது, அழிச்சன் போகிறது, இது எல்லாத்தையும் கேட்டு நாமும் க்ஷேமத்தை அடைவோம். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சைக பஞ்சாசத்தமோऽध्यायः. ஸ்ரீசுகோவாச तं विलोक्य विनिष्क्रान्तम् उज्जिहानमिवोडुपं दर्शनीयतमं श्यामं पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसं भ्राजत् कौस्तुभामुक्तकन्धरं पृथुदीर्घचतुर्बाहुं नवकञ्जारुणेक्षणम् नित्यप्रमुदितं श्रीमत् सुकपोलं शुचिस्मितं मुखारविन्दं बिभ्राणं स्फुरन्मकरकुण्डलं वासुदेवो ह्ययमिति पुमान् श्रीवत्सलाञ्छनः चतुर्भुजः अरविन्दाक्षः वनमाली अतिसुन्दरः लक्षणैर्नारदप्रोक्तैः अन्यो भवितुमर्हति निरायुधश्चलन् पद्भ्यां योत्स्येनेन निरायुधः इति निश्चित्य यवनः प्राद्रवन्तं पराङ्मुखम् अन्वधावत् जिझृक्षुस्तं दुरापमपि योगिनां हस्तप्राप्तमिव आत्मानं हरिणा सपदे पदे नीतो दर्शयता दूरं यवनेशो अद्रिकन्दरं पलायनं यदुकुले जातस्य तव नोचितम् इति क्षिपन्ननुगतः नैनं प्रापाहताशुभः एवं क्षिप्तोऽपि भगवान् प्राविशत् गिरिकन्दरं सोऽपि प्रविष्टस्तत्रान्यं शयानं ददृशे नरं नन्वसौ दूरमानीय शेते मामिह साधुवत् इति मत्वा अच्युतं मूढः तं पदा समताडयत् स उत्थाय चिरं सुप्तः शनैरुन्मील्यलोचने दिशो विलोकयन् पार्श्वे तमद्राक्षीदवस्थितं स तावत् तस्य रुष्टस्य दृष्टिपातेन भारत देहजेनाग्निना दग्धः भस्मसादभवत्क्षणात् राजोवाच
को नाम स पुमान् ब्रह्मन् कस्य किं वीर्य एव च कस्माद् गुहां गतः शिष्ये किं तेजो यवनार्दनः। श्रीशुक उवाच स इक्ष्वाकुकुले जातः मान्धातृतनयो महान् मुचुकुन्द इति ख्यातः ब्रह्मण्यः सत्यसङ्गरः स याचितः सुरगणैः इन्द्राद्यैः आत्मरक्षणे असुरेभ्यः परित्रस्तैः तद्रक्षां सोकरोच्चिरं लब्ध्वा गुहं ते स्वः पालं मुचुकुन्दमथाब्रुवन् राजन् विरमतां कृच्छ्रात् भवान्नः परिपालनात् नरलोके परित्यज्य राज्यं निहतकण्टकम् अस्मान् पालयतो वीरा कामास्ते सर्व उज्झिताः सुधामहिष्यो भवदः ज्ञातयो अमात्यमन्त्रिणः प्रजाश्च तुल्यकालीया नाधुना सन्ति कालिताः कालो बलीयान् बलिनां भगवान् ईश्वरो व्ययः प्रजाः कालयते क्रीडन् पशुपालो यथा पशून् वरं वृणीष्व भद्रं ते ऋते कैवल्यमद्यनः एक एव ईश्वरस्तस्य भगवान् विष्णुरव्ययः एवमुक्तः स वै देवान् अभिवन्द्य महायशाः अशयिष्टगुहाविष्टः निद्रया देवदत्तया स्वापं यातं यस्तु मध्ये बोधयेत्त्वामचेतनः सत्वया दृष्टमात्रस्तु भस्मीभवतु तत्क्षणात् यवने भस्मसान्नीते भगवान् सात्वतर्षभः आत्मानं दर्शयामास मुचुकुन्दाय धीमते तमालोक्य घनश्यामं पीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसम्भ्राजत् कौस्तुभेन विराजितं चतुर्भुजं रोचमानं वैजयन्त्या च मालया चारुप्रसन्नवदनं स्फुरन्मकरकुण्डलं प्रेक्षणीयं नृलोकस्य सानुरागस्मितेक्षणम् अपीच्य वयसम्मत्त मृगेन्द्रोदारविक्रमं पर्यपृच्छन् महाबुद्धिः तेजसा तस्य धर्षितः शङ्कितः शनकैराजा दुर्धर्षमिव तेजसा मुचुकुन्दोवाच को भवानिह सम्प्राप्तो विपिने गिरिगह्वरे पद्भ्यां पद्मपलाशाभ्यां विचरसि उरुकण्टके किं स्वित्तेजस्विनां तेजः भगवान् वा विभावसुः सूर्यः सोमो महेन्द्रो वा लोकपालोपरोऽपि वा मन्ये त्वां देवदेवानां त्रयाणां पुरुषर्षभं यद्बाधसे गुहाध्वान्तं
प्रदीपः प्रभया यथा शुश्रूषताम् अव्यलीकम् अस्माकं नरपुङ्गवा स्वजन्मकर्मगोत्रं वा कथ्यतां यदि रोचते वयं तु पुरुषौ व्याघ्र ऐक्ष्वाकाः क्षत्रबन्धवः मुचुकुन्द इति प्रोक्तः यौवनाश्वात्मजः प्रभो चिरप्रजागरश्रान्तः निद्रयोपहतीन्द्रियः शयेऽस्मिन् विजने कामं केनापि उत्थापितो अधुना सोऽपि भस्मीकृतो नूनम् आत्मीयेनैव पाप्मना अनन्तरं भवान् श्रीमान् लक्षितो अमित्रशातनः तेजसा ते अभिषह्येण भूरि द्रष्टुं न शक्नुमः हतौजसो महाभाग माननीयोऽसि देहिनाम् एवं सम्भाषितो राज्ञा भगवान् भूतभावनः प्रत्याह प्रहसन्वान्या मेघनादगभीरया भगवानुवाच जन्मकर्माभिधानानि सन्ति मेऽङ्गसहस्रशः न शक्यन्ते अनुसङ्ख्यातुम् अनन्तत्वात् मयापि क्वचिद् रजांसि विममे पार्थिवान्युरुजन्मभिः गुणकर्माभिधानानि न मे जन्मानि कर्हिचित् कालत्रयोपपन्नानि जन्मकर्माणि मे नृपा अनुक्रमन्तो नैवान्तं गच्छन्ति परमर्षयः तथापि अद्यतनान्यङ्ग शृणुष्व गदतो मम विज्ञापितो विरिञ्चेन पुराहं धर्मगुप्तये भूमेर्भारायमाणानाम् असुराणां क्षयाय च अवतीर्णो यदुकुले गृह आनकदुन्दुभेः वदन्ति वासुदेवेति वसुदेवसुतं हि मां कालनेमिर्हतः कंसः प्रलम्बाद्याश्च सद्विषः अयं च यवनो दग्धः राजंस्ते तिग्मचक्षुषा सोऽहं तवानुग्रहार्थं गुहामेतामुपागतः प्रार्थितः प्रचुरं पूर्वं त्वयाहं भक्तवत्सलः वरान् वृणीष्व राजर्षे सर्वान् कामान् ददामि ते मां प्रपन्नो जनः कश्चित् न भूयोर्हति शोचितुं श्रीशुक उवाच इत्युक्तस्तं प्रणम्याग मुचुकुन्दो मुदान्वितः ज्ञात्वा नारायणं देवं गर्गवाक्यम् अनुस्मरन् मुचुकुन्द उवाच विमोहितोऽयं जनईशमायया त्वदीयया त्वां न भजति अनर्थदृक् सुखाय दुःखप्रभवेषु सज्जते गृहेषु योषित् पुरुषश्च वञ्चितः लब्ध्वा जनो दुर्लभमत्र मानुषं कथञ्चित् अव्यङ्गमयत्नतो अनघा पादारविन्दं
न भजत्यसन्मतिः गृहान्धकूपे पतितो यथा पशुः ममेष कालो अजितनिष्फलो गतः राज्यश्रियोन्नद्धमदस्य भूपतेः मर्त्यात्मबुद्धेः सुतदारकोशभूषु आसज्जमानस्य दुरन्तचिन्तया कलेवरेऽस्मिन् घटकुड्यसन्निभे निरूढमानो नरदेव इत्यहम् वृतोरथे भाष्वपदात्य नीकपैः गां पर्यटन् त्वागणयन् सुदुर्मदः प्रमत्तमुच्चैः इति कृत्य चिन्तया प्रवृद्धलोभं विषयेषु लालसं त्वमप्रमत्तः सहसाभिपद्यसे क्षुल्लेलिहानो अहिरिवाकुम् अन्तकः पुरारथैः हेमपरिष्कृतैश्चरन् मतङ्गजैर्वा नरदेव संज्ञितः स एव कालेन दुरत्ययेन ते कलेवरो विट् कृमिभस्मसंज्ञितः निर्जित्य दिक्चक्रमभूतविग्रहः वरासनस्थः समराजवन्दितः गृहेषु मैथुन्यसुखेषु योषितां क्रीडामृगः पूरुष ईशनीयते करोति कर्माणि तपस्सु निष्ठितो निवृत्तभोगस्तदपेक्षया ददत् पुनश्च भूयेयम् अहं स्वराडिति प्रवृद्धतरुषो न सुखाय कल्पते भवापवर्गो भ्रमतो यदा भवेत् जनस्य तर्हि अच्युत सत्समागमः सत्सङ्गमो यर्हि तदैव सद्गतौ परावरेशे त्वयि जायते मतिः मन्ये ममानुग्रह ईशते कृतः राज्यानुबन्धापगमो यदृच्छया यः प्रार्थ्यते साधुभिरेकचर्यया वनं विविक्षद्भिः अखण्डभूमिपैः न कामयेन्यं तव पादसेवनात् अकिञ्चन प्रार्थ्यतमात् वरं विभो आराध्यकस्त्वां ह्यपवर्गदं हरे वृणीत आर्यो वरम् आत्मबन्धनम् तस्मात् विसृज्य आशिष ईश सर्वतः रजस्तमः सत्त्वगुणानुबन्धनाः निरञ्जनं निर्गुणमद्वयं परं त्वां ज्ञप्तिमात्रं पुरुषं व्रजाम्यहम् चिरमिह वृजिनार्तस्तप्यमानोऽनुतापैः अवितृषषट् अमित्रो अलब्धशान्तिः कथञ्चित् शरणदसमुपेतः त्वत्पदाब्जं परात्मन् अभयं मृतमशोकं पाहि मापन्नमीशा श्रीभगवानुवाच सार्वभौम महाराज मतिस्ते विमलोर्जिता वरैः प्रलोभितस्यापि न कामैः विहता यतः प्रलोभितो वरैर्यत्वम् अप्रमादाय विद्धि तद् न धीः
मय्येकभक्तानाम् आशीर्भिः भिद्यते क्वचित् युञ्जानानाम् अभक्तानां प्राणायामादिभिर्मनः अक्षीणवासनं राजन् दृश्यते पुनरुत्थितं विचरस्व महीं कामं मय्यावेशितमानसः अस्त्वेव नित्यदातुभ्यं भक्तिर्मयि अनपायिनी क्षात्रधर्मस्थितो जन्तून् न्यवधीः मृगयादिभिः समाहितः तत्तपसा जह्यघं मधुपाश्रितः जन्मनि अनन्तरे राजन् सर्वभूतसुहृत्तमः भूत्वा द्विजवरस्त्वं वै मामुपैष्यसि केवलम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे मुचुकुन्दस्तुतिर्नाम 51तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।